அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு ஏஜ் ஓல்டு டிபேட்டை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் ஃபிலிம் வர்சஸ் டிஜிட்டல். நீங்கள் சொல்லலாம், தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் இது இரலவெண்ட் தானே, இவன் ஏன் வந்து இப்போ சம்மந்தமே இல்லாமல் இதை எடுத்து பேசுகிறான் அப்படின்ட்டு. இருக்குது, சம்மந்தம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, ரீசெண்டாக நீங்கள் வந்து இந்த சினிமா சர்க்கிளில் இருக்க நியூஸஸை வந்து ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணுற ஒரு ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா, யூ மேவ் கம் டு நோ தட் கேஹெச்ஆர்கே படம் வந்து ஃபிலிமில் ஷூட் பண்ண போகிறாங்க. ராஜீவ் மேனன் சார் தான் படத்துடைய சினிமாட்டோகிராஃபர். அவர் இது ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அது கேட்கும்போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஐ ஹவ் நாட் சீன் மெனி பீப்புள் ஹூ லவ் சினிமா செலிப்ரேட்டிங் திஸ் பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து இந்த ஃபிலிமில் இருக்க இன்ட்ரிகசிஸ் பற்றி அவ்வளோ தெரியாது. அண்டு தெரிஞ்சுக்கணுன்னு அவசியமும் இல்லை. பிகாஸ் அந்த ஆர்ட் ஃபார்ம் மேலே இருக்க லவ்ன்றது வந்து இன்டாக்டாக இருந்தால் போதும். அதுக்குள்ளே இருக்க இன்ட்ரிகசிஸை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் யாருக்குமே கிடையாது. பட் எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாமே. ஒய் ஃபிலிம் டிஜிட்டல் இந்த கம்பேரிசன் பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இந்த படம் வந்து ஃபிலிமில் ஷூட் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து ஒரு ஹியூஜ் திங் அப்படின்றத தாண்டி, இதுக்கு முன்னாடி தமிழில் கடைசியாக ஃபிலிமில் ஷூட் பண்ண படம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்வியஸ்லி தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், தனி ஒருவன் தான் கடைசியாக தமிழில் ஃபிலிமில் ஷூட் பண்ண படம். ஃபிலிம் அப்படின்ற ப்ராசஸ் வந்து ஏன் ஃபிலிமில் ஷூட் பண்ணுறது வந்து ஏன் தமிழ் சினிமாவில் இந்தியன் சினிமாவே மொத்தமாக கைவிட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா, ஃபிலிமில் ஷூட் பண்ணுறதுன்றது ரொம்ப டீடியஸான, அதே சமயம் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ப்ராசஸும் கூட. பிகாஸ் இப்போ நீங்கள் டிஜிட்டலில் ஷூட் பண்ணுற ப்ராசஸ் அப்படின்றது வந்து கம்பேர் டு ஃபிலிம் இட்ஸ் வெரி வெரி ஈஸி அப்படின்னே சொல்லலாம். லைக் இட் டசன்ட் டேக் மச் டைம், டேக்ஸ் வெரி லெஸ் எஃபர்ட்னு சொல்லலாம். இன்னொன்று, அதை விட முக்கியமாக ஃபிலிமில் நீங்கள் ஷூட் பண்ணும்போது வந்து ஒரு ஃபிலிம் இது கேனில் வந்து எவ்வளோ இருக்கோ அந்த இதில் அந்த கேமராவோட கியரில் இருந்து மேகசீனுக்கு போகிற அந்த ரீல் இருக்குல்ல, அது எவ்வளோ வந்து இது பண்ண முடியுமோ மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு வந்து 5 மினிட்ஸ் தான் வந்து எடுத்துக்கும் ஒரு ஃபிலிம் கேமரான்னு சொல்லுவாங்க. பட் இட்ஸ் ஆர்பிட்ரி ஐ கெஸ். ஸோ அதனால் அந்த மாதிரி உங்களால் ரொம்ப நேரம் லாங்கர் ரன்னில் வந்து இது பண்ண முடியாது. யூ ஹேவ் டு ரீலோட் இட் அகெயின் அண்ட் அகெயின். பட் டிஜிட்டலில் அந்த ஒரு தலைவலியே கிடையாது. உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து ஃபைலாக மாறிடும். ஸோ இன்னொன்று முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து ஃபிலிமில் எடுக்கிற ஃபுட்டேஜை ஸ்கேன் பண்ணி தான் வந்து நீங்கள் எடிட் பண்ண முடியும் எடிட்டிங் டேபிளில். பட் டிஜிட்டலுக்கு அந்த தலைவலியே கிடையாது. எல்லாமே ரா ஃபார்மேட்டில் இருந்து நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா லாக் ஃபைலாக எடுத்து அதை நீங்கள் எடிட் பண்ணலாம். ஸோ எனிவேஸ் இந்த மாதிரி நிறைய ப்ரிவிலேஜஸ் வந்து டிஜிட்டலில் ஷூட் பண்ணுறதுனால இருக்குது. பட் மிகப்பெரிய ஒரு லாஸ் என்ன அப்படின்னா, இனிஷியலாக வந்து இந்த டிஜிட்டல் கேமராஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் தான் வந்து பயனியர்னு சொல்லலாம் இந்த டிஜிட்டல் கேமரா ரெலமில். ஏன்னா வந்து அவங்க 2007 4K கேமராஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க டிஜிட்டலில். ரெட் 1 தான் அவங்க ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண மாடல். இந்த மாடல் வந்து நிறைய படங்களில் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா, இதோட பெஸ்ட் யூசேஜ் வந்து டேவிட் ஃபின்ச்சர் எடுத்த சோஷியல் நெட்வொர்க் படத்தில் வந்து நீங்கள் பார்த்துருக்க முடியும். ஸோ அந்த படத்தில் வந்து இந்த ரெட் 1 அப்படின்ற கேமரா வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரெட் கேமராவில் வந்து இனிஷியலாக நிறைய ஆப்ரேஷனல் இஷ்யூஸ் வந்து இருந்ததாக வந்து அந்த டைமில் ஹாலிவுட்டில் இருந்த சினிமாட்டோகிராஃபர்ஸ் நிறைய பேர் வந்து இந்த கொரிஸ் வந்து ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பிற்காலத்தில் ரெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னாலுமே எஸ்டீம்டு சினிமாட்டோகிராஃபர்ஸ் லைக் ராஜர் டீக்கின்ஸோ இந்த மாதிரியான ஆட்கள் வந்து அவ்வளோவா ரெட் ப்ரிஃபர் பண்ணல இந்த ஒரு காரணத்தினால. அதே சமயம் வந்து நிறைய சினிமாட்டோகிராஃபர்ஸ்க்கும் அந்த கேமரா பிராண்டுக்குமே வந்து ஒரு கனெக்ட் இருக்கும். கேமரா பிராண்ட் இந்த சென்ஸ் வந்து இப்போது ஒரு அப்பார்ட் ஃப்ரம் ரெட் நிறைய மிச்ச கேமரா பிராண்ட்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆரி சொல்லலாம். இப்போது ரீசெண்டாக சோனி வந்து நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. டியூட் மாதிரி படங்கள்லாம் கூட சோனி வெனிஸில் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. வெனிஸ் 2ல் தான் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான வந்து நிறைய கேமரா பிராண்ட்ஸ் வந்து இப்போது வந்துடுச்சு. பட் அப்போ ப்ராமினெண்ட்டாக டிஜிட்டல் சினிமாட்டோகிராஃபியில் வந்து பார்த்திங்கன்னா ஆரி அண்ட் ரெட் தான் இது ஒன்றாங்க. பர்டிகுலராக இந்த இண்டஸ்ட்ரியவே மொத்த உலக சினிமாவே உலுக்கி போட்ட ஒரு டிஜிட்டல் கேமரானா ஆரி அலெக்ஸாவை தான் சொல்லுவாங்க. பிகாஸ் ஆரி அலெக்ஸா வர்றதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து டிஜிட்டல் மேலே கொஞ்சம் ஸ்கெப்டிசிசமோடு இருந்ததை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் ராஜர் டீக்கன்ஸ் வந்து சொன்னால், ராபர்ட் யோமன் சொல்லிட்டு ஒரு சினிமாட்டோகிராஃபர், அவர் வந்து இந்த கிராண்ட் புடாபெஸ்ட் ஹோட்டல், அப்புறமா வந்து ஃப்ரெஞ்சு டிஸ்பேச் மாதிரி வெஸ் ஆண்டர்சன் படங்களில் நிறைய ஒர்க் பண்ணவர். அவருமே வந்து இது ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், அலெக்ஸா வராமல் இருந்தால் நான் டிஜிட்டலுக்கே மாறி இருக்க மாட்டேன்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து சினிமாட்டோகிராஃபர்ஸ்க்கும் அந்த கம்பெனிக்குமான ஒரு பிராண்ட் லாயல்ட்டின்னு சொல்லலாம் இதை. பட் எனிவேஸ், கம்மிங் பேக் டு த பாயிண்ட், ஹாலிவுட்லலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிறிஸ்டோஃபர் நோலன், அப்புறமா வந்து எட்கர் ரைட்டு, இந்த மாதிரி நிறைய டேரக்டர்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து ஃபிலிமை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக யூனியனைஸ்லாம் பண்ணாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஃபிலிம்ன்ற அந்த ஒரு
ஒரு மீடியம் மேலே ஒரு பெரிய பேஷன் இருந்துச்சு. எல்லாத்த விட பிரதானமாக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டிஜிட்டல் வந்ததுக்கப்புறம் தான் சினிமா வந்து டெமோக்ராட்டிக் ஆச்சு. ஃபிலிம் இருந்த வரைக்கும் சிலரால் மட்டும் தான் படம் எடுக்க முடியும். ஆனால் இப்போது டிஜிட்டல் வந்துட்டதுனால ஒரு ஐஃபோன் இருந்தாலே போதும், நீங்கள் வந்து ஒரு ஃபீச்சர் ஃபிலிமே எடுக்கலாம். ஈவன் போன வருஷம் வந்து 28 இயர்ஸ் லேட்டர்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் முழுக்க முழுக்க வந்து ஐஃபோனில் தான் எடுத்தாங்க, அப்பார்ட் ஃப்ரம் சில சீன்ஸ். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஃபிலிம் வர்சஸ் டிஜிட்டல்ன்ற டிபேட்டில் எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஃபிலிம் பெட்டராக இருக்குது அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, லாட்டிடியூட்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. லாட்டிடியூட்ன்றது வந்து எக்ஸ்போஷர் கண்ட்ரோல் பேசிக்கலி. ஓகேவா? அதில் தான் வந்து ஃபிலிம் வந்து ஃபார் பெட்டராக இருக்குது. உங்களுக்கு வந்து ஹைலைட்ஸ் வந்து ரொம்ப பெட்டராக கிடைக்கும் நீங்கள் ஃபிலிமில் ஷூட் பண்ணும்போது. இதை வந்து டைனாமிக் ரேஞ்சோட சில பேர் கன்ஃபியூஸ் ஆகிப்பாங்க. பட் ஆக்சுவலாக டைனாமிக் ரேஞ்சுன்றது கொஞ்சம் வேறு மாதிரி விஷயம் அது. பட் லாட்டிடியூட் வைஸ் ஃபிலிம் வந்து அன்பேரலல்டுன்னே சொல்லலாம். இன்னொன்று, ஃபிலிமில் ஷூட் பண்ணுற இமேஜை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா அது 8K ரெசல்யூஷன் வந்து தரும். பட் நீங்கள் டிஜிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா 8K உங்களால் ஷூட் பண்ண முடியும். ரெட்டில் வந்து 8K கேமராஸ் இருக்குது. பட் என்ன ஒரு இஷ்யூ என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த கிடைக்கிற இமேஜ் வந்து ஃபிலிம் லெவலுக்கு கிடைக்காது. ஃபிலிமில் கிடைக்கிற இமேஜோட குவாலிட்டியை வந்து எந்த ஒரு டிஜிட்டல் கேமராவிலுமே இன்னி வரைக்குமே ரெப்ளிகேட் பண்ண முடியல. பட் அதை ஒரு அப்ராக்சிமேட்டாக ரெப்ளிகேட் பண்ணுறதுனால தான் வந்து நம்ம அதிகமாக வந்து டிஜிட்டலை ப்ரிஃபர் பண்ணுறோம். இன்ஃபேக்ட் நான் வந்து ரொம்ப நாள் கழித்து ஒருத்தர் ஃபிலிம் பற்றி பேசி பார்த்தது வந்து சக்தி சரவணன் சார் வந்து சினிமாட்டோகிராஃபர் கலெக்டிவ்க்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அதில் வந்து இந்த மாதிரி நான் வந்து ஈவன் ஆஃப்டர் ஃபிலிம் லேப்ஸ் இங்கே பிரசாத் லேப் தான் ரொம்ப ஃபேமஸ் சொல்லியிருப்பார். அவங்களாம் வந்து இங்கே டெவலப்மெண்ட்டை வந்து குறைச்சிக்கிட்டதுக்கப்புறம்லேருந்து கூட நான் ஐ வாஸ் ஒர்க்கிங் வித் ஃபிலிம்னு சொல்லியிருப்பார். ஸோ அந்த மாதிரி இட் வாஸ் நைஸ் டு சி சினிமாட்டோகிராஃபர்ஸ் ஹூ வாண்டட் டு கிளிங் ஆன் டு ஃபிலிம். பட் சேட்லி யாராலையுமே அது முடியாமல் போயிடுச்சு. பிகாஸ் லேப்ஸ் வந்து இங்கே ஷட் டவுன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆஃப்டர் டிஜிட்டலோட ரைஸுக்கு அப்புறமா. இன்னொன்று இங்கே வந்து எஸ்டீம்டு சினிமாட்டோகிராஃபர்ஸே வந்து டேரெக்டாக டிஜிட்டலுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சந்தோஷ் சிவன் சார் தான் வந்து இந்தியாவிலே ஃபஸ்ட் டைமாக அலெக்ஸாவில் ஷூட் பண்ணார் ஃபார் துப்பாக்கி. சைமல்டேனியஸாக நிறைய படங்கள் ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ரொம்ப ஃபேமஸாக டு மை மெமரி தமிழ் சினிமாவில் ஃபஸ்ட் டைமாக அரே அலெக்ஸாவில் ஷூட் பண்ண படம் வந்து துப்பாக்கி தான். அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரீம்டு சினிமாட்டோகிராஃபர்ஸே வந்து ஆரி ரெட் இந்த மாதிரி கம்பெனிஸை வந்து ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் தே கேன் கெட் குட் இமேஜஸ். லைக் டிஜிட்டலால் ஒரு ஃபிலிம் லெவலுக்கு ஒரு குவாலிட்டியை தர முடிகிற ஒரு சுச்சுவேஷன் வந்து உருவாக ஆரம்பிச்சிச்சு தமிழில். பட் நீங்கள் வந்து தியரட்டிக்கலாக எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிலிம் தான் டாப்னு சொல்லலாம். பட் எனிவேஸ் கம்மிங் பேக் டு த பாயிண்ட்டு, பட் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, எப்பயுமே தோன்ற ஒரு விஷயம், நீங்கள் வந்து ஒரு ஃபிலிமில் எடுக்கிறதுக்கு பட்ஜெட்டோ இல்லைனா அதுக்கான ஒரு பேஷன்ஸோ வந்து டெவலப் பண்ணிக்கிறது வந்து ஐ திங்க் ஒரு பெரிய படம் எடுக்கிற டைரக்டர்ஸ் கிட்ட நான் ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன். ஐ மீன் நோபடிஸ் கோனா வாட்ச் திஸ் வீடியோ எனிவேஸ். பட் எனக்கு தோன்ற ஒரு விஷயம், ஏன்னா இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேறு யாருக்குமே அந்த ரிசோர்ஸஸ் கிடைக்க போகிறதில்ல. சின்ன சின்ன படங்கள் எடுக்கிற டைரக்டர்ஸ் யாருக்கும் அந்த ரிசோர்ஸஸ் கிடைக்க போகிறதில்ல. பட் இப்போ ரஜினி சார், கமல் சார், ஆர் ஈவன் அஜித் சார், சூர்யா சார் மாதிரி டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுற டேரக்டர்ஸ்க்கு அந்த ப்ரிவிலேஜ் கிடைக்குது. ஸோ அதனால் ஐ எம் ஜஸ்ட் சேயிங். பட் நோஸ் கோன் ஹியர் இட் எனிவே. மேபி இந்த கேஹெச்ஆர்கே படத்துலேருந்து அதை ஒரு எல்லாருமே டேக் அவேவாக எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். அண்ட் கம்மிங் பேக் டு த பாயிண்ட், இன்னொன்று வந்து டிஜிட்டல் தந்த ப்ரிவிலேஜ் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி யூ கேன் ஷூட் அப் டு ஹவு மச் யூ வாண்ட். ஈவன் நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து டேவிட் ஃபின்ச்சர் வந்து ரெட் யூஸ் பண்ணதை பற்றி சொல்லியிருந்தேன். ரெட்டுக்கு முன்னாடி வந்து தாம்சன் வைப்பர் ஃபிலிம் ஸ்ட்ரீம்னு சொல்லிட்டு ஒரு கேமரா வந்து ஃபின்ச்சர் அவர்கள் ஃப்ரம் ஜோடியாக் டு கியூரியஸ் கேஸ் ஆஃப் பெஞ்சமின் பட்டன் அவர் அதை யூஸ் பண்ணியிருப்பார். ஜோடியாக் படத்தோட பிஹைண்ட் த சீன்ஸ் தான் வந்து எனக்கு பர்சனலாக இந்த ஃபிலிம் வர்சஸ் டிஜிட்டல் டிபேட்லேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா ஜோடியாக் படத்தில் வந்து ஜேக் ஜிலன்ஹால் ஒரு நோட்டை தூக்கி கீழே போகிற ஷாட்டை ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்தார் டேவிட் ஃபின்ச்சர் சொல்லிட்டு தேர்ஸ் அ ட்ரிவியா. அதனால் வந்து ஜேக் ஜிலன்ஹால் வந்து ஒரு கேரவானில் போய் ப்ரோக் டவுன் ஆகிட்டார், அப்படியே உடஞ்சி போயிட்டார், என்னை சாவடிக்கிறான்டா இவன்ற மோடுக்கு போயிட்டாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே சமயம் ஆர்டிஜே வந்து பார்த்திங்கன்னா அவருமே சொல்லியிருந்தார், இந்த மாதிரி நான் இப்போ ஃபிலிமில் ஒர்க் பண்ணும்போது என்னுடைய ஃபஸ்ட்டு டேக்லேயே என்னுடைய ஏ கேமை நான் கொடுத்துருவேன், நீங்கள் அதுக்கப்புறம் என்கிட்ட என்ன அவுட்புட் எடுத்தாலுமே இட்ஸ் கோனா பி ரெடண்டன்ட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் இப்போ ஃபின்ச்சர் மாதிரி டேரக்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிலிம்லேருந்து டிஜிட்டல் ட்ரான்ஸ்லேஷன் வந்து ரொம்ப பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருந்திருக்கு. ஏன்னா ஃபின்ச்சர் அவர்களுடைய ஃபில்மோகிராஃபியை ஃபின்ச்சர் அவர்களை வந்து க்ளோஸராக ஸ்டடி பண்ண எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட்டு, அவருக்கு வேண்டியது கிடைக்கல அப்படின்னா அவர் எடுத்துக்கிட்டே இருப்பார். கிட்டத்தட்ட தியாகராஜன் குமாரராஜா மாதிரி அவர். அண்ட் தியாகராஜன் குமாரராஜான்னு சொல்லும்போது தான் ஞாபகம் வந்துச்சு இன்னொரு ட்ரிவியா என்ன அப்படின்னா, தியாகராஜன் குமாரராஜா சூப்பர் டீலக்ஸ் படத்தையே வந்து ஃபிலிமில் தான் எடுக்கணும்னு ஆசைப்பட்டார். பட் டியூ டு அதே தான் டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் அவர் வந்து டிஜிட்டலுக்கே போயிட்ட மாதிரி தகவல்களும் கேள்விப்பட்டேன். ஸோ
அது வந்து ஒருத்தர் ட்ரை பண்ணியிருக்காருன்றது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. இன்னொன்று தியாகராஜன் குமாரராஜா மாதிரி ஒருத்தருக்கு அவ்வளோ ரிசோர்ஸஸ் கிடைக்காது. பிகாஸ் அவர் ஒர்க் பண்ணுற ஸ்பேஸுன்றது ரொம்ப நீஷான ஒரு ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம். பட்டு அதான் சொல்கிறேன், ஒரு கமர்ஷியலாக போகிற டேரக்டர்ஸ் வந்து இதை மனசில் வச்சுக்கிட்டா இட் வுட் பி நைஸ். இன்னொரு இடத்துல எங்கே டிஜிட்டல் வந்து ஃபிலிமோட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா நைட் சீக்வன்சஸில் சொல்லலாம். ஏன்னா நீங்கள் டிஜிட்டல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐசோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ரொம்ப லோ லைட்டில் ஷூட் பண்ணுறீங்கன்னா, அது இப்போ இருக்க கேமராஸ் வந்து ஹை ஐசோவில் நல்ல குவாலிட்டி இமேஜே தருது. குறிப்பாக சோனி வெனிஸ் 2 வந்து ரீசெண்டாக ஏதோ ஒரு படம், ஐ திங்க் கம்ப்ளீட் அன்னோன் படத்தில் வந்து 12K வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. பிகாஸ் பயங்கரமாக நாய்ஸ் அண்ட் அபரேஷன்ஸ் வரும் சப்போஸ் நீங்கள் ஐசோ வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா. பட் அதெல்லாம் உங்களுக்கு வந்து டிஜிட்டலில் கிடைக்கிற ப்ரிவிலேஜஸ். அண்ட் ஆப்வியஸ்லி நீங்கள் அட் அ டைம் நிறைய ஆங்கிள்ஸ்லேயும் ஷூட் பண்ண முடியும். இதை வந்து நானி அவர்கள் வந்து சரிபோதா சனிவாரம் படத்துடைய ப்ரொமோஷன்ஸ் டைமில் சொல்லியிருப்பார். முன்னாடி ஃபிலிமில் எடுத்துகிட்டு இருந்தப்போ டேரக்டர்ஸ் வந்து அந்த சீனில் என்ன வேணும்னு கிளியரான ஒரு மோட்டிவோடு இருந்தாங்க. பட் இப்போ டிஜிட்டல் எடுக்கிறதுனால நீங்கள் ஒரே சீனை எத்தனை ஆங்கிளில் வேணால் எடுத்துக்கிட்டு அதையே வந்து நீங்கள் லைக் எடிட் டேபிளில் போய் ஃபிகர் அவுட் பண்ணிக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் இருக்குன்ட்டு. இது ஆக்சுவலாக ரொம்ப வேலிடான ஒரு கிரிட்டிசிசம் டு டிஜிட்டல்னு சொல்லலாம். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா, அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வந்து இந்த வீடியோவில் வந்து ஆக்சுவலாக என்னடா சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் நாட் அபவுட் ஃபிலிம் பெட்டரா டிஜிட்டல் பெட்டரான்ட்டு. பட் ஐ திங்க் இந்தியன் சினிமா திருப்பி அட்லீஸ்ட் பீரியாடிக்கலி ஃபிலிமில் ஷூட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது. ஏன்னா இப்போது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஃபிலிமில் ஷூட் பண்ணுற படங்கள் வந்து உலகம் முழுக்க எடுத்துகிட்டு இருக்காங்க. ஐ திங்க் இந்தியா மாதிரி சில கண்ட்ரீஸில் தான் வந்து முழுக்க ஃபிலிம் அபேண்டன் பண்ணிட்டாங்க ஃபார் அ வெரி லாங் டைம். ஸோ அதனால் இட் வுட் பி நைஸ் இஃப் தே கோ பேக் டு த ஓல்ட் வேஸ்ன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா லைக் ஃபிலிமில் எடுக்கிற வரைக்கும் ஒரு டிசிப்ளின் இருந்ததுன்னு சொல்லலாம். லைக் என்ன வேணுமோ அதை மட்டும்தான் எடுப்பாங்க. பட் டிஜிட்டல் வந்ததுக்கப்புறம் லைக் தெர்ஸ் நோ ப்ராப்பர் பிளானிங்னு சொல்லலாம். அதுவும் ஒரு பெரிய நெகட்டிவாக இருக்குது. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் வீடியோ. ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இந்த மாதிரி கண்டென்ட் பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களுடைய அப்ரிசியேஷனோ கிரிட்டிசிசம் எதுவாக இருந்தாலும் முன்வைங்க. லெட்ஸ் சீ யூ இன் another வீடியோ. Bye bye.